விண்ணெல்லாமும் நீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சனது வழங்கும் விழா, பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. அதை எங்களது ஜாமியாவின் ஷேகுல் ஜாமியா சதுல் முதர்ரிஸின் கண்ணியமிகு ஹதரத் கிபிலா அவர்களுடைய பொற்கரங்களால் வழங்குவார்கள். எங்களது மதரசாவின் தலைவர் அவர்கள் இப்பொழுது பட்டம் பெறும் மாணவர்களுடைய பெயர்களை வாசிப்பார். இவ்வாண்டு பட்டம் பெறக்கூடிய மௌலவி ஆலிம் சஹாதிகளுக்கு நமது மதரசாவினுடைய பெரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் இப்பொழுது சனது வழங்குவார்கள். ஆரம்பமாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தை சார்ந்த மர்ஹூம் காஜா மைதீன் அவர்களின் குமாரர் மௌலவி கே முபாரக் அலி சஹாதி DCA அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திணைக்குளம் அப்துல் காதர் அவர்களின் மகனார் மௌலவி ஏ முகம்மது உக்காசா சஹாதி DCA அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. இந்த சனதில் DCA சனதும் இணைந்திருக்கிறது. அடுத்து சிவகங்கை மாவட்டம் வேலங்குடியில் குடியிருக்கும் மருகும் ஷாவுல் அமீத் அவர்களின் மகனார் மௌலவி எஸ் அக்பர் அலி சஹாதி DCA அவர்களுக்கு சனது வழங்கப்படுகிறது. இப்பொழுது சனது பெற்றிருக்கக்கூடிய இந்த சஹாதிகள் நமது அரபு கல்லூரியில் வைத்து உறுதிமொழி ஏற்கிறார்கள். சொல்லுங்கம்மா. ஹிஜ்ரி 1445 ஷாபான் பிறை 21 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று அல் ஜாமியத்துல் அரபியா மாஹினு சஹாதா அரபு கல்லூரியில் பயின்று மௌலவி ஆலிம் சஹாதி பட்டம் பெறும் நான்
சொல்லுங்கள். இப்போ குர்ஆன் ஹதீஸிற்கு உட்பட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கை கோட்பாடுகளின்படி நடப்பேன் என்றும் 4 மதுஹபுகள் காட்டும் வழியிலும் சாலிஹீன்களின் அடிச்சுவட்டை பின்பற்றியும் நடப்பேன் என்றும் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளையும் மார்க்கம் அனுமதி அளித்த விஷயங்களையும் பேணி நடப்பேன் என்றும் உயிருள்ள வரையில் என்னால் இயன்ற வரை இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதிலும் மார்க்க கல்வியை மேலோங்க செய்வதிலும் ஈடுபடுவேன் என்றும் எனது பேச்சாலும் எழுத்தாலும் மார்க்கத்திற்கு புறம்பானவைகளை விட்டும் மக்களை தடுப்பேன் என்றும் எந்த சூழ்நிலையிலும் நான் கற்ற கல்விக்கு மாற்றமாக செயல்பட மாட்டேன் என்றும் அல் ஜாமியத்துல் அரபியா மாதினுஸ் சாதா அரபு கல்லூரியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் மற்றும் துஆ செய்வேன் என்றும் அதன் நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் முன்னிலையில் நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். எங்களின் பணி சிறக்க உங்கள் மேலான துஆவை வேண்டுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பட்டம் பெறும் சாலி உலமா பெருமக்களுக்கு நமது பெரிய ஹஜரத் பெருந்தகை அவர்கள் கிதாபு செட்டு ஒன்று பரிசாக வழங்குவார்கள். அது சூட் கேஸ் ஏய் மாணவர்களுக்கு கை கடிகாரம் சதீதுதீன் ஹஜ்ரத் அவர்கள் வழங்குவார். இந்த கை கடிகாரம் நமது மதரசாவினுடைய ஆங்கில ஆசிரியர் அவர்களுக்காக பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். டேபிள் ஃபேன் கொடுத்துருங்க. அடுத்து அயன் பாக்ஸ், கிழக்கு வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஜுப்பா துணியும் கையிலையும் அவர்கள் சார்பாகவே வழங்குகிறார்கள்.
சஆதி பேரவையின் தலைவர் அவர்கள் சஆதி உலமாக்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். மதரசாவில் முழு ஆண்டு தேர்வில் எல்லா மாணவர்களிலும் முதல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய மாணவர், முதல் மார்க் வாங்கியவர், முதலாவது ஜும்ராவை சார்ந்திருக்கக்கூடிய லத்தீஃப் சர்தார். டோட்டல் மாணவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர். அடுத்து 4வது ஜும்ராவில் முதல் மதிப்பெண் பெற்றவர் அல் ஹாஃபில் முகமது அய்யூப். என்னம்மா அய்யூப்? 3வது ஜும்ராவில் அதிக மதிப்பெண் பெற்றவர் அல் ஹாஃபில் முகமது லுக்மான். ஆமாம், இரண்டாவது ஜும்ராவில் அதிக மதிப்பெண் பெற்றவர் முகமது யூசுப். முதலாவது ஜும்ராவில் அதிக மதிப்பெண் பெற்றவர் லத்தீப் சர்தார். இப்பொழுது சனது வழங்கியதற்கு பின்பு இந்த பட்டமளிப்பு விழாவுடைய பேருரை நமது மறைந்த மாமேதை அல்லாமா அஸ்ஸாதுல் மில்லத்தினுடைய காலத்திலிருந்து அன்போடு அழைக்குகின்ற பொழுது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் பல சிரமங்களுக்கு மத்தியத்திலும் கூட இன்று கூட ஹஸரத் எப்பொழுதும் ரயில் பயணங்கள் தான் அதிகமாக மேற்கொள்வார்கள். ஆனாலும் நமது ஜாமியாவின் மீதும் நமது அஸ்ஸாதுல் மில்லத் அவர்களின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பிற்கு இணங்க மிக சிரமத்தோடு பஸ்ஸில் தான் ஹஸரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தாங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஹஸரத் அவர்கள் இந்த பொதுவாகவே ஷஅபானுடைய மாதம் பிறந்து விட்டாலே எல்லா ஜாமியாக்களிலும் நமது ஹஸரத் அவர்களுடைய பேருரை தான் இருக்கும். அதையெல்லாம் தாங்கள் கண்டு கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே நமது ஜாமியாவுடைய இந்த ஆண்டு இந்த பட்டமளிப்பு பேருரையை நமது மரியாதைக்கும் சங்கைக்கும் உரிய நாமெல்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய அடையார் ஆசான் சொல்மாமணி மௌலானா மௌலவி ஹாஃபில் நாடறிந்த நாவலர் டாக்டர் சதீதுதீன் பாக்கவி ஹதரத் கிபலா அவர்கள் இப்பொழுது இந்த பட்டமளிப்பு பேருரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஹஸரத் அவர்களுக்கு எங்களது ஜாமியாவின் ஷேகுல் ஜாமியா பெரிய ஹஸரத் கிபலா அவர்கள் இந்த பொன்னாடியை போர்த்தி கௌரவிப்பார்கள்.